வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சோசியல் ஆர்ட்ஸ் ஒர்க்கில் வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றப்ப தான் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தோடனே இப்படி தான் இருக்கும். இப்போது இதில் இந்த 3 லைனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே போங்க. இபின் இருக்கும். இபின் ரிக்வெஸ்ட் அப்படின்றத டச் பண்ணிங்க அப்படின்னா QR கோட் இருக்குது, இல்லை பேங்க் அக்கௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேங்க் UPI டிரான்சாக்ஷன் இருக்குல்ல, அதில் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துருங்க. எந்த அமௌண்ட் கட்டுறீங்க, பிளான் என்னென்ன பிளான்ஸாக இருந்தால் 50 ரூபா, சில்வராக இருந்தால் 100 ரூபா, கோல்டு பேக்கேஜாக இருந்தால் 250, என்ன பின் வேணுமோ அதுக்கானதை கொடுத்துருங்க. ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் வந்து கோல்டு பேக்கேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா 250 ரூபாய்ன்னு நீங்கள் டைப் பண்ணணும். ஓகே, 250 ரூபா பேமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணையில் நீங்கள் வந்து 50 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5 பின்னு உங்களுக்கு 50 ரூபா பின்னு கிடைக்கும். ஆனால் 250 ரூபா ஆக்டிவ் பண்ண முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று தான். அதனால் எதை பண்ணுறீங்களோ அந்த பிளானை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட் பண்ணியிருக்கீங்களோ அது பண்ணிவிட்டு குவான்டிட்டி இப்போது 50 ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா 50 ரூபா தான் பண்ணியிருக்கீங்கன்னா குவான்டிட்டி 1. ஓகேவா? 2 பண்ணுறீங்கன்னா 2. இது மாதிரி கொடுத்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இது ஃபைலில் போய்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணிட்டு சென்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. சென்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க அப்ரூவ் பண்ண அதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அப்புறமா ஒரு ½ அன் ஹவர் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இங்கே பின் ரிக்வெஸ்ட்டு ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரி பாருங்கள், அப்ரூவ்டு அட்மின் வந்துருச்சா. இதுக்கப்புறம் நீங்கள் டேஷ்போர்ட் போங்க. டேஷ்போர்ட் போகையிலே அதில் போய்ட்டு அன்யூஸ்டு பின்னில் போய் காப்பி பண்ணணும் பின்னை. ஓகே, அன்யூஸ்டு பின்னில் போய்ட்டு அந்த பின்னை நீங்கள் பின்னை காப்பி பண்ணுங்கள். இந்த பின்னை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிறணும். பின் இருக்கிறதுக்கு கீழே இருக்க நம்பரை வந்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டேஷ்போர்டுக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே பை பின் இருக்கா. இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் அந்த பின்னை பேஸ்ட் பண்ணுங்கள், பிளானை சூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு பிளானை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பின்னை கொண்டு வந்துட்டு டாப் அப்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஐடி ஆக்டிவேட் ஆயிரும். பேக்கேஜ் ஃபார் கோல்டு பிளான் வந்துருச்சா. இவ்வளோ தாங்க. இப்படி தான் ஆக்டிவேஷன் பண்ணணும். ஓகே, யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.